லட்சுமி நான் கிளம்பிட்டேன். இதோ வந்துட்டேன் அத்தை. சீக்கிரம் வா, மணி ஆகுது. சொல்லுங்க அத்தை. நான் தான் நைட்டு சொல்லியிருந்தேன்ல கோயிலுக்கு போகிறோம் காலைல நானும் மாமாவுன்னு. அதை கிளம்பிட்டோம். ஆமாம் அத்தை சொல்லியிருந்தீங்களா, மறந்தே போச்சு பாருங்க. இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன் நானும் வரணுமா? வேணாடி வேணாம், நீ வீட்டிலேருந்து பசங்களெலாம் பார்த்துக்கோ. பசங்க வேறு இருக்குல்ல வீட்டில். நீ வந்துட்டு என்ன பண்ணுறது, வீட்டை பார்த்துக்கோண்ணே. நானும் மாமாவை மட்டும் போயிட்டு வந்துடுறோம். சரி சாமிக்கெல்லாம் எடுத்துக்கினீங்களா? எத்தாச்சு. உங்ககிட்ட ஒரு புடவை குத்து வச்சுருந்தேனே, ஒரு மஞ்சள் கலர் புடவை, ஒரு கத்திரிப்பூ கலர் பார்டர் போட்டேன். அது எத்துன்னு வா. அது எங்கே வச்சுன்னு தெரியல, இருங்க தேடி பார்த்து எடுத்துன்னு வரேன். கொஞ்சம் சீக்கிரம் வாடி, சாமிக்கு அதை குத்துடலாம். சரிங்க அதை வந்துட்டேன். ஏங்க ஆச்சா, மணி ஆகுது, சீக்கிரம் வாங்க. நானே கிளம்பிட்டேன், இன்னும் என்ன பண்ணுறாரு தெரியல. அப்படியே வரும்போது அந்த பூஜை ரூம்லேருந்து ஒரு தட்டு வச்சிருக்கேன் பாருங்க, பழத்தட்டு, அதையும் எடுத்துன்னு வாங்க. என்னால் மேலே ஏறி இறங்க முடியாது. இந்த புடவை தானே அத்தை? இதேதான். நல்லா இருக்குல்ல இந்த புடவை? சூப்பராக இருக்கத்த, சாமிக்கு போட்டு சூப்பராக இருக்கும். நீ கூட இந்த மாதிரி ஒன்று வச்சிருக்கல? ஆமாங்க அத்தை வச்சிருக்கேன். இந்த புடவை அந்த புடவை தான் ஒன்றா தானே வாங்கி வந்தீங்க, மறந்துட்டீங்களா? இல்லை ஞாபகம் இருக்கு. அதனால தான் எத்தனை வர சொன்னேன் உனக்கு. இந்த புடவைய நல்லா இருக்கும் சாமிக்கு போட்டா. சரி நாங்கள் பையில் வச்சுக்கோங்க. ஆமாம்மா குடு மறந்துட்டு போயிடும் அப்புறம். சரிங்க அத்தை, இருங்க காப்பி கீப்பி என்ன போட்டு எடுத்துன்னு வரேன். அச்சோ எனக்கு எதுவும் வேணாடி, கோயிலுக்கு போகிறேன்ல அதனால விரதம் இருக்கேன், எதுவும் வேணாம். என்ன நீ சாப்பிடு. ஆமாம் எப்படி போகிறீங்க, ஆட்டோ எதுனா சொல்லியிருக்கீங்களா? இல்லடி என் பையன் தான் போய் உரேன்னு இருக்கான், காரில் தான் போகிறோம். அப்படிங்களா? சரி அத்தை. காஞ்சிபுரம் இங்கேருந்து ரொம்ப தூரம் இல்லை? ஆமாம் தூரம் தான், என்ன பண்ணுறது, வரத்துக்கே ஒரு 7 மணி ஆகிடும் ராத்திரி. சரி அத்தை, பார்த்து பத்திரம் போயிட்டு வாங்க. சாப்பாடு எதனா கட்டவா உங்களுக்கு? அதான் சொன்னேன்ல விரதம் இருக்கோன்னு, சாமி பார்க்குற வரையும் எதுவும் சாப்பிட மாட்டோம். எங்களுக்குலாம் எதுவும் செய்வானா, நீயும் பசங்க மட்டும் உங்களுக்கு மட்டும் எதனா செஞ்சு சாப்பிடுங்கண்ணே. நாங்கள் நைட்டுக்கு வந்தால் வந்துடுவோம், அப்படி இல்லைன்னா நாங்கள் தங்கிட்டு காலையில் வருவோம். அப்படிங்களா அத்தை? சரி அப்படின்னு பாருங்க அத்தை, எதனா எடுத்துன்னு போகலாம்ல, சாப்பிடு. ஜூஸ் கீஸ் என்ன போட்டு தரவா? எதுவும் வேணாடி அம்மா, விடு. என்ன எதனா வேணா நான் வெளில சாப்பிட்டுக்குவோம், நீ ஏதோ பண்ண வேணாம் இப்போதைக்கு. முதல்ல கிளம்பணும், அவர் வந்தாருன்னா இப்போ கிளம்பி போயிடலாம். இவர் அப்பயே குளிச்சுட்டு கார் எடுக்க போயிட்டார் அத்தை. ஐயோ அவனை இல்லடி, என் வீட்டுக்கார இருக்கிறாரு, அவர் தான் இன்னும் கிளம்பி நிற்கிறாரு. ஓஹோ அப்படியா? வத்த மாமாவா? சரி பசங்களாம் எழுந்துச்சிங்களா? இன்னும் இல்லை அத்தை, நல்லா இழுத்து போட்டு தூங்கி நிற்காளுங்க. 7 மணிக்கு தான் எழுந்து பாருங்க போல, அலாரம்லாம் வச்சிருக்காளுங்க ஃபோனில், அலாரம் பாட்டுனா வச்சு நிற்குது. சரி வீடு தூங்கட்டும். நேற்று வேறு அங்கே பர்த்டே ஃபங்க்ஷன் வேறு போயிட்டு வந்தோம்ல, அதுவே டயர்டாகிட்டு இருக்கோம். அதனால தான் நானும் எழுப்பில் தூங்கட்டும், ஒரு 7 மணிக்கு எழுப்பில் தான் விட்டு வச்சுருக்கேன். தூங்கட்டும். என்ன சாப்பாடத்தை செஞ்சு வைக்குவா? உங்களுக்கு என்ன சாப்பிட விருப்பமா வாங்கி செஞ்சு சாப்பிடுங்கடியே. அப்படிங்களா அத்தை? சரி. என்ன செய்ய போகிற? சாம்பார் வச்சுட்டு உருளைக்கிழங்கு வத்துறேன். சாம்பார் உருளைக்கிழங்கா? நேற்று என்ன மீனுக்குன்னு வாங்கி குழம்பு வைக்கிறது தானே? அதெல்லாம் எதுவும் வேணாத்த, நீங்களே இருந்தால் மீன் குழம்பு அது இதில் செய்யலாம். நாங்கள் 3 பேர் தானே, எதுக்கு அதெல்லாம் வேணாம். சாம்பார் உருளைக்கிழங்கு போதும். சரி என்ன பிடிச்சிருக்கோ செஞ்சு சாப்பிடுங்க. சரிங்க அதெல்லாம் பார்த்துக்கிறேன். கிளம்பலாம் மக்களா? எவ்வளோ நேரங்க கிளம்புவீங்க? மணி ஆச்சு ஏற்கனவே, வாங்க போகலாம். நீங்கள் கிளம்புறதுக்குள்ளே நல்ல நேரமே முடிஞ்சிடும் போல, வாங்க வேகமா. நான் வந்துட்டேன்டி, அவ்வளோதான், கிளம்பலாவா? வேற என்ன எடுக்கணுமா? எல்லாத்தையும் எடுத்துட்டியா? அங்கே போயிட்டு அப்புறம் அது எடுக்கல இது எடுக்கல எதுவும் சொல்லி நிற்காத. சக்கரை பொங்கல்லாம் எதுவும் வைக்க போறியா சாமிக்கு? இல்லைங்க அதெல்லாம் இப்போ வைக்கல, அதெல்லாம் ஆடி மாதம் வரட்டும், அப்போ வச்சுக்கலாம். இப்போ புடவை மட்டும் போய் குத்துட்டு செலுத்திட்டு வந்துடலாம். சரி அது நம்ம சின்ன பையன்லாம் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் ஒன்றா போய் பொங்கல்லாம் வச்சுக்கலாம். சரி வா கிளம்புவோம். போயிட்டு வரமா? பசங்களை பத்திரமா பார்த்துக்கோ, வீட்டுக்குள்ளே இருங்க, எங்கும் போகாதீங்க என்ன, பத்திரமா இருங்க. ஏங்க இந்த ஊர் என்ன அந்த மாதிரி ஊரா என்ன? எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தானே, அப்புறம் நான் வீட்டுக்குள்ளே இருங்க, அங்கேயே இருங்க, இங்கே இருங்க, எங்கே போனாலும் நமக்கு தெரிஞ்சவங்க தான். இருந்தாலும் சொல்லிக்கிறேன், பத்திரமா இருங்க. சரி மாமா, அதில் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க. சரிம்மா கிளம்புறோம், வாக்கலா போலாம். பையன் வேற வண்டி எடுத்து வந்து நிப்பாட்டிட்டா, போவே மாடியிலேருந்து பார்த்து நான் வரேன். ஐயோ அவன் வேற மணி ஆச்சுன்னா கத்துவான், வாங்க போ. லட்சுமி சொல்லுங்க அத்தை. போ வெளியே போய் யாரா எதிர்க்க வராங்களா பாரு, போ. சரிங்க அத்தை, போறேன். இன்னும் வாடி இதெல்லாம் பார்த்து நிற்க, நீ மணி ஆச்சுடி, வாடி. நீங்க ஒருத்தங்க போங்க, வரேன். எது பண்ணாலும் எதனா ஒன்று சொல்லிக்கினே இருக்கிறதே வேலையா போச்சுமா. 4 இடத்துக்கு கிளம்பும் போது அப்படி இப்படி பார்த்து தான் கிளம்பணும், அதுக்கு நான் பண்றது. போயிட்டு வரோம் என்ன? சரிங்க அத்தை, பத்திரம். உள்ள போமா நீ, பத்திரம் என்ன? சரிங்க மாமா. தம்பி போற வழியில பூ வாங்கணும்பா, கொஞ்சம் நிறுத்துன்னு. சரிம்மா நிறுத்துறேன். அத்தி மாமா ஊருக்கு போயிட்டாங்க, வீடே வச்சு ஓடுற மாதிரி ஆயிப்போச்சு. மரம் வீட்டு வேலையெல்லாம் முடிக்கணும். வேலையை முடிச்சா கொஞ்ச நேரம் படுக்கலாம், வேற என்ன வேலை இருக்குது? இன்னைக்கு சமைக்கிற வேலையும் அவ்வளோ பெருசாக எதுவும் இல்லை. சாம்பார் உருளைக்கிழங்கு தான், அது ஒரு 1/2 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். துணி துவைக்கணும், அப்புறம் சாமான்லாம் ராத்திரி வளர்க்கியாச்சு. துணி துவைக்கிறது தான் கொஞ்சம் பெரிய வேலை. எல்லா துணியும் வாரி போட்டு கும்மிக்கு துவைக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகிடும், துவைச்சி காய வைக்கிறதுக்கு. வேற என்ன வேலை இருக்குது? அப்புறம் கடைக்கு எங்கன்னா போயிட்டு வர வேண்டிய வேலை இருக்குது. கொஞ்சம் வீட்டுக்கு மளிகை சாமான்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. பெரிய பொண்ணு கூட்டின்னு போவோம். வேற என்ன வேலை இருக்குது? என்னம்மா வீடே வர அமைதியாக இருக்கு? வீட்டில் யாரும் இல்லடி, அதான் வீடே வர அமைதியாக இருக்கு. ஏன் பாட்டி தாத்தல எங்க? எல்லாம் கோயிலுக்கு போயிருக்காங்க, நைட்டுக்கு தான் வருவாங்க.
அதானே பார்த்தேன், என்னடா வீடு அமைதியா இருக்குன்னு. பாட்டி இருந்திருந்தா அமைதியா இருந்திருக்குமா? எதனா வந்து சொல்லிக்கினே இருந்திருப்பாங்களே. ஐயா, வயசானவங்க அப்படிதான் இருப்பாங்க. இவ்வளோ நேரம் கூட தூங்க விட்டுருக்க மாட்டாங்க. பாட்டி இல்லை என்ன 7 மணி ஆயிருந்தா நானே வந்து எழுப்பியிருப்பேன். அதுக்கு முன்னாடி நீ ஏஞ்சி வந்துட்டேன். நான் தான் அலாரம் வச்சிருந்தேனே ஃபோனில். அலாரம் வச்சு தான் எழுந்து வந்தேன். அந்த அலாரம் 1 மணி நேரமா ஆச்சு நிற்குடி. 6 மணிலேருந்து தலைவலியே வந்துச்சுடி. அந்த ஃபோனில் அலாரத்தை எப்படி நிறுத்ததுன்னு கூட எனக்கு தெரியலடி. என்னை எழுப்பி விட்டுருக்கலாம்ல. ஆமாம், நீ தான் அப்படியே ஒரு குரல் குத்தோன்னே ஏந்திருந்தாமான்னு கேட்குற ஆள் பாரு. நல்லா கொட்டை விட்டு தூங்கி நிற்கிறேன். எழுப்ப நான் எவ்வளோ நேரமா சந்தியா ஏந்திரு சொல்லி நின்று தெரியுமா? அம்மா, நீங்கள் கூப்பிட்றதுலாம் என் காதுலேயே கேட்காதுமா. தொட்டு எழுப்ப வேண்டியது தானே. கேட்காது. தொட்டு எழுப்பக்கூடாது, திருவி எழுப்பணும் உன்னெல்லாம். காலையிலே கத்தாதீங்கம்மா. காப்பி இல்லையா? காப்பி இன்னும் போடலையா? இன்னும் பாலே வரலடி. பாலே வரலையா? ஏன் 6 மணிக்கெலாம் வந்திருக்குமே? தெரில என்னாச்சுன்னு. இன்னும் பால் வரல. பாட்டி கூட காப்பியே போட்டு தரல, அப்படியே கிளம்பி போயிட்டாங்க அவங்க. அச்சிச்சோ, நான் வேணா போய் பார்த்துன்னு என்னாச்சுன்னு, என் பால் வரலன்னு. இரு ஒரு 7:30 மணி வரையும் பொறுப்போம். வரலன்னா நானே போயிட்டு வரேன். சரி. அவன் நான் ஏந்தாலாம் தூங்கி நிற்கலாம் இன்னும். அவன் இன்னும் இழுத்து போட்டுன்னு கவுந்தாச்சு பத்துனுக்குறா. அந்த மாதிரி 8 மணிக்கு தான் எழுந்துக்கும். நல்ல நாளே நீங்கள் 2 பேரும் ரொம்ப அழகு. நேற்று வேறு ஆட்டம் ஆடி நின்றீங்களே, அதான் தூங்கி நிற்கிங்க. இல்லைன்னா 6 மணிக்கெலாம் தொடையை பிடிச்சி திருவி எழுப்பியிருப்பேனே. அச்சோ அதான் ஏன்ட்டெல்லாம் விடுங்க. சரி போ, அந்த துணி அழுக்கு துணியெல்லாம் பொறுக்கின்னு வந்து போடு, துவைக்கலாம். துணி துவைக்கணுமா? ஆமாம், பின்ன வீட்டில் வேலை இருக்காதா? துணி துவைக்கணுமான்ற. துணி துவைச்சி முடிச்சுன்னா ஒரு வேலை முடிஞ்சுது, அப்புறம் சமைக்கிற வேலை தான். ஏம்மா, நான்லாம் துணியில் துவைக்க மாட்டேன். ஏண்டியா, நீ துவைக்கிற அழகுன்னு எனக்கு தெரியாது. அழுக்கும் போகாது, ஒன்றும் போகாது. உன்னை துவைக்க வா சொன்னேன். துணியை தாந்து போட தான் சொன்னேன். நானே துவைச்சிக்கிறேன். இப்போ அழுக்கு துணியில் பொறுக்கி தாந்து போடு. போடுறேன். துவைச்சி அலசி தரேன். நீயும் அவளை சேர்ந்து காய வச்சிருக்க மாடியில் போய். முதல்ல துவைங்க, அப்புறம் காய வைக்கலாம். போ, வாரில் வந்து போடு துணிலாம். அந்த பாட்டி ரூமில், அப்பா ரூமில், எல்லா ரூம்லேயும் எடுத்துனா. சரி. யாருமா அது வீட்டில்? எம்மா, பெரிய பொண்ணாத்த வந்திருக்காங்க. பாடி, என்ன உங்கள் மாமியார் அத்தை நீ பிடிச்சிக்கினியா? எப்பவுமே அந்த கேள்வி தான் நாங்கள் உட்காந்துக்கோம். நீங்கள் நீ உட்காந்துக்கா? பாட்டி ஊருக்கு போயிருக்காங்க அத்தை. ஓஹோ, அதுதான் உங்கள் அம்மா தைரியமாக அங்கே உட்காந்துக்காங்க. ஏண்டியா, உட்காரது கூட மாடி குத்தா? உட்கார் உன்னை யார் வேணாண்ணா. சரி, மீன் கடைக்கு போகிற வரியா? ஐயோ, மீன்லாம் எதுவும் வேணாடி. வீட்டில் யாரும் இல்லை. யாருன்னா இருந்தாங்கன்னா மீனுக்கு என்ன செய்யலாம். யாரும் இல்லை. நானே 2 பசங்க தான் இருக்கிறோம். எங்களுக்கு மீன்லாம் எதுவும் வேணாமா. நான் சாம்பார் வச்சுட்டு உருளைக்கிழங்கு வரக்க போகிறேன். அதே போதும் எங்கள் 3 பேருக்கும். அவங்க வேணா ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் போய் மீனுக்கு என்ன வாங்கி செஞ்சுக்கலாம். என்னக்கா வீட்டில் யாரும் இல்லையா? எப்போ வருவாங்க? அவங்க ராத்திரி வருவாங்கல்ல, நாளைக்கு வருவாங்கடியா. எப்போ வருவாங்க சரியா சொல்லிட்டு போல. அப்படியா? சரி, அப்போ நம்ம இன்னைக்கு தோட்டத்தில் போய் சமைப்போமா? தென்னந்தோப்புல. அத்தை ஜாலியாக இருக்கும் அத்தை. போகலாம் அத்தை. எங்களுக்கும் வீட்டுள்ளே இருந்து போர் அடிக்குது அத்தை. நீ மட்டும் சொல்லி நாடி உங்கள் அம்மா கிட்ட கேளுடியே. அத்தை சொல்கிற மாதிரி தென்னந்தோப்பில் போய் சமைப்போம்மா இன்னைக்கு. ரொம்ப நாள் ஆச்சுமா. பாட்டி இருந்தால் கூட போக விட மாட்டாங்கம்மா. பாட்டி தான் இல்லை நம்ம போயிட்டு வந்துடுவோம்மா. ஏடி சும்மாரே பெரியப்பனே, அதெல்லாம் வேணாம் பெரியப்பனே. தெரிஞ்சு வச்சுக்கோ, திட்டுவாங்க. இன்னொரு நாளைக்கு போய்க்கலாம். அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு. இன்னொரு நாளைக்கு நீ அப்படியே வந்துட்டு அந்த கேள்வி அப்படியே விட்டுட்டு தான் இப்படியே ஏமாத்தி நீர் என்ன கிடைக்கிற வாய்ப்பை யூஸ் பண்ணிக்க தெரியல உனக்கு. நீங்கள், நான், உமா, அப்புறம் ராணி, அவ்வளோதான். நம்ம ஒரு போயிட்டு வருவோம். இன்னும் எனக்கும் ஒரு நாள் தானே. போகிற வழியில் மார்க்கெட்டில் மீன் வாங்கிப்போம். வீட்டிலேருந்து தேவையான பொருளை எடுத்துப்போம். போயிட்டு தென்னந்தோப்புக்கு போனோமா, சமைச்சு சாப்பிட்டோமா, மிச்சம் மீதி மீதெல்லாம் கட்டினோமா, வந்துனே இருக்கலாம். எத்தே அப்படியே அங்கே ஒரு குளம் இருக்கலாம், அங்கே குளிச்சுட்டு வருவோம் அத்தை வரும்போது. அங்கே குளிச்சுட்டு வரலாம், இளநிலாம் குளிச்சுட்டு வரலாம். எவ்வளோ இது ஜாலியாக இருக்கும் தெரியுமா? ஏன் இப்படி பண்ணுறியோ தெரியல போ. ஏண்டியா, உங்கள் வீட்டில் உங்கள் மாமியார் என்ன சொல்ல போகிறாங்கடியே? எங்கள் மாமியார் நேரத்தில் பம்பர் மாதிரி சுற்றி வேலை செஞ்சதில்ல. இன்னைக்கு ஒரேடியே மல்லாக்க பத்துக்குச்சு. நம்ம சோறுக்கு ஆக்கி எதனா மீதி இருந்தால் எத்தனை வந்து குத்தனா சாப்பிட்டு தூங்கும். மாமா ப்ளீஸ்மா, போயிட்டு வருவோம்மா. சரி பெரிய பொண்ணு, ராணிக்கு ஃபோன் பண்ணி கேளு என்ன வரல ஏதுன்னு. எல்லாரும் என்ன சொல்கிறாங்க பார்த்துன்னு போகலாம். சரிக்கா, ஃபோன் பண்ணி கேட்குறேன் இருங்க. அது எப்படினாலும் சரின்னு தான் சொல்லணும். அது வரமாட்டேன்னு போதே. சரின்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கா, வீட்டிலேருந்து மல்லிகை சாமான் அடுப்பில் எடுத்துன்னு போயிடலாம். விறகு அங்கே எங்கன்னா பொறிக்கலாம். அப்புறம் மீனை நம்ம பார்த்து வாங்கிக்குவோம் கடையில் போகிற வழியில் மார்க்கெட்டில். அதான் பண்ணோம். வாங்கினோமா போனோமா அழகாக போய் சமைச்சு சாப்பிட்டு வந்தோமான்னு இருக்கலாம். ஏ, அப்போ தோட்டத்துக்கு போக போகிறோம். போகலாண்டி. முதல்ல பல்லு விளக்குடி. ஊத்து பல்லு வச்சு வாங்கிட்டு வந்து கத்தி நிற்கா போடி. பல்லு விளக்கு மறந்துட்டேம்மா. மறந்துட்டியா? தூங்கி ஏந்து அப்படியே வந்தேன்னா இது பல்லு விளக்கு ஞாபகமே போயிடுச்சு. சரி பல்லுக்கெல்லாம் வலிக்கிட்டு குளிச்சுட்டு ரெடியாக இருங்க, போவோம். எங்கள் அத்தை பால் வாங்கி வந்து கொடுத்துட்டு போக சொல்லிச்சு. நான் போய் வாங்கி கொடுத்துட்டு வரேன். எங்கள் வீட்டு கூட பாலே இன்னும் வரல பெரிய பொண்ணு. கோமதியை கதை எடுத்துன்னு வந்து கொடுப்பாங்க. இன்னும் ஆளை காணோம். என்னாச்சு தெரியலையே. எங்கள் வீட்டுக்கும் அதான் கொடுக்கும். அவங்க பையன் எங்கேயோ ஊருக்கு போயிட்டாரா, அதனால இன்னைக்கு வரல. ஃபோன் பண்ணி கேட்டேன் நான், எத்தனை வந்து ஊற்றுக்கு ஆள் இல்லையா அவ்வளோ தூரம் வரத்துக்கு. அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கப்புறம் சொல்லுது. முன்னாடி ஃபோன் பண்ணி சொன்னால நீ பால் வராதுன்னு. நாங்களும் வரும் வந்தோடனே கார் போட்டு கொடுக்கலான்னு உட்காந்துருந்தோம். என்கிட்ட அது கூட சொல்ல பெரிய பொண்ணு. அவங்க ஃபோனில் வேற பேலன்ஸ் முடிஞ்சு போச்சான், அதான் பண்ணலையா. அப்படியா? இவங்க வருவாங்கன்னு எதிர்பார்த்து நான் உட்காந்துக்கிறேன். மணி 8 ஆக போகுது, இன்னும் ஒரு காப்பி கூட குடிக்கல. சரி, உங்களுக்கும் சேர்த்து ஒரு பால் போயிட்டு வாங்கி வருவா. வேணாம் பெரிய பொண்ணு, பசங்க அனுப்பிச்சிக்கிறேன் நான். நீ போ, உங்க வீட்டுக்கு மட்டும் வாங்கி போங்க. மாமியை தேட போறாங்க. பாவம் வயசானவங்க காலங்காலில் காப்பி போட்டு கொடுப்போம். போட்டு கொடுத்துட்டு வேலையெல்லாம் இந்த முடிச்சுட்டு ஒரு 11 மணிக்கா வா. என்ன 11 மணிக்கா? 10 மணிக்கெல்லாம் வேலை முடிஞ்சிடும். 10 மணிக்கெல்லாம் வந்துடுவேன். என்ன மடமட என்ன வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு ரெடியாக இருங்க. அப்படியா? சரி போயிட்டு வா.
ஆ சரி வருவேன் 10 மணிக்கெல்லாம் டான் ரெடியாக இருக்கணும். என்னென்ன பொருள் வேணுமோ வச்சு வச்சுக்க எல்லாத்தையும். வரும்போது ராணி உமாவை வீட்டுன்னு வரேன் நான். சரிடி கிளம்பு. இங்க நின்று எப்போ போயிட்டு எப்போ வருவேன் நீ? இப்போ கிளம்புனா தானே மணி ஆச்சே. ஆமாம் போயிட்டு வரேன். இனிமே இளநிலாம் குடிச்சே ரொம்ப நாள் ஆகுது இல்லாம. ஆமாடி ஆமா, நீ குடிக்கலாம் என்ன? போ முதல்ல போய் பல்லு விளக்கிட்டேன், வாங்க இட்லி சுட்டு வைக்கிறேன். சரிம்மா, அப்படி சோனி எழுப்பி சொல்றேன் என்ன? போ சொல்லி எழுப்பி விடு அவளையும். வந்து இப்போ சாப்பிட்டீங்கன்னா ஒரு வேலை ஆச்சு, துணி துவச்சிட்டு கிளம்ப வேண்டியதான் நம்ம. சரிம்மா போய் எழுப்புறேன். எங்கன்னா வெளியே போனோம், ஊர் சுத்த போனோம்னாலே எங்கேருந்து தான் இவங்களுக்கு உடம்புல சுறுசுறுப்பு வரனே தெரியலமா. மற்ற நேரத்தில் ஒரு வேலை விடு, மாஞ்சி சண்டை போட்டுக்கின்னு குத்திக்கின்னு வெட்டிக்கின்னு உக்காந்து இருப்பாளுங்க. வெளியில போனோம் அப்படின்னு மட்டும் ஒன்று சேர்ந்து ஜாலியாக அப்படி குச்சின்னு கிளம்புறாளுங்க. சொல்லாமலே அந்த வேலையில இஸ்து போட்டு செய்கிறாளுங்க. நம்ம வீட்டில் இருக்கிறதுங்க மட்டும் தான் இப்படி இருக்கா, ஊரில் எல்லாம் இப்படி தான் இருக்குதுங்களா தெரியலையா? முதல்ல போயிட்டு இட்லி ஊற்றி சட்னி அரைச்சி சாப்பிடுவோம். கண்ணே தெரியல, கிருகிருன்னு ஆகுது. சாப்பிட்டாதான் அந்த மூளையே வேலை செய்யும். சாப்பிடாத வரைக்கும் அப்படியே தான் சோம்பேறித்தனமாகவே தான் இருக்கும். அந்த 2 இட்லியை பிச்சு வாயில போட்டு வேலையை பார்ப்போம்.